சிறுவாடி செல்லும் வழியிலேயே வராக நதி செல்வதால் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சிறுவாடி கிராமத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வந்தது. இதனால் பொதுமக்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைக்காக வெளியே வர முடியாமல் சிறுவாடி கிராமத்திலேயே முழுகி கிடக்கும் நிலை ஏற்பட்டு வந்தது. மேலும் இந்த வராக நதியை கடக்கும் போது கால்நடைகள் மட்டுமல்லாமல் மனித உயிர்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழக்கும் நிலையும் ஏற்பட்டது. எனவே இப்பகுதியில் உயர்மட்ட பாலம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தனர். எனவே விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 5,72,00,000 மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நடைபெற்றது. இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி பஸ் ஸ்டாண்ட் தொடங்கி வைத்தார். அதனை அடுத்து புதிய உயர்மட்ட பாலம் கட்டும் பணிகள் கடந்த 6 மாதங்களாக நடைபெற்று வந்தது. அந்த பணிகள் 75% நிறைவடைந்த நிலையில் மீதமுள்ள பணிகள் முடிக்கப்படாமல் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக பணிகள் பாதையிலேயே கிடப்பில் போடப்பட்டதால் சிறுவாடி மக்கள் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். தற்காலிக பாதை மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் பால், ரேஷன் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமில்லாமல் விவசாய இடுபொருட்கள் கொண்டு செல்வதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், கால்நடைகள், மேய்ச்சலுக்கு கொண்டு செல்பவர்கள் என அனைவரும் பாலத்தின் மேல் கட்டியுள்ள கம்பிகள் நடந்து சென்று அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொதுமக்களின் பிரச்சனையில் கவனம் செலுத்தி எதிர்வரும் பருவமழைக்கு முன்பே இந்த உயர்மட்ட பாலத்தின் மீதமுள்ள பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு வர வேண்டும் எனவும் சிறுவாடி பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.